ஆபிரகாமுடைய பயணம், ஆறாவது பயணம், எழுச்சியின் பயணம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆபிரகாமுடைய ஆறாவது பயணம் பெத்தேலில் ஆரம்பிக்கிறது, அது ஹெப்ரோனில் முடிகிறது. ஆபிரகாமுடைய ஆறாவது பயணம் பெத்தேலில் தொடங்குகிறார். அந்த பயணத்தை அடுத்தது அவர் அதை எங்கே போய் சேர்கிறார்? ஹெப்ரோனில் உள்ள மம்ரேயின் சமவெளியில் போய் சேருகிறார். இதற்கு இடைப்பட்ட தூரம் 30 மைல். பெத்தேலுக்கும் ஹெப்ரோனுக்கும் இடைப்பட்ட தூரம் 30 மைல். 17ஆம் வசனம் வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். கர்த்தர் அங்கே ஆபிரகாமை எழும்ப சொல்லுகிறார். நீ எழுந்து. ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், without rising there is no revival. நீங்கள் நானும் எழும்பாவிட்டால் என்ன கிடையாது? எழுப்புதல் கிடையாது. without rising no revival. நீங்கள் நானும் எழும்பாவிட்டால் எழுப்புதல் கிடையாது. உட்கார்ந்துக்கிட்டே எழுப்புதல் வரும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். without rising no revival at all. ஒரு எழுப்புதல் வேண்டுமானால் என்ன வேண்டும்? நாம் எழுந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆபிரகாம், நீ எழுந்து தேசத்தில் எம்மட்டுமாய் நடந்து திரிகிறாயோ அது எல்லாம் உனக்கு தருவேன். எப்போ கிடைக்கும்? இது அவர் எழுந்து நடந்தால் மாத்திரமே கிடைக்குமே தவிர, நான் பொதுவாக யோசிப்பேன், சபைகளுடைய ஆரம்ப காலத்திலும் சரி, சபை வளர்ந்த பிறகும் சரி, விசுவாசிகளை வீட்டில் போய் சந்திருக்கணும் தெரியுங்களா? அது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா சபைக்கு வரும்போது அவங்களுடைய நல்ல பக்கத்தை பார்ப்போம். வீட்டுக்கு போனால் தான் அவங்களுடைய பலவீனமான பக்கம், தேவையுள்ள பக்கத்தை வீடுகளுக்கு போனால் தான் தெரியும். சபைக்கு வரும்போது எல்லாமே ஏஞ்சல் மாதிரி தான் வரும். வீட்டுக்கு போனால் தான் தோஞ்சல் கதெல்லாம் அப்போ தான் தெரியும். வீட்டில் போனால் தான் அவனுடைய அடுத்த பக்கத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்த பக்கம் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பாரமோ அவங்களுக்கு வந்து ஜெபிப்பதற்கோ ஒரு கரிசனை வரும். சபைக்கு வரும்போது எல்லாருமே நல்ல பளபளன்னு தான் வருவாங்க. என்ன, அவங்கள்ட்ட இருக்கிறதுல பெஸ்ட் அட்டையர் வரும்போதே ஒரு நல்ல தோட்டத்தை தான் சபைக்கு கொண்டு வருவாங்களே தவிர மீதெல்லாம் வீட்டில் விட்டு வந்துடுவாங்க, அப்புறம் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் நானும் இன்றைக்கு பொதுவாக சபைகள் வளர்ந்த பிறகு என்ன ஆகும் தெரியுங்களா? நீங்கள் போகலைனாலும் ஆள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் சபையில். கொஞ்சம் போகும் கொஞ்சம் வரும் தெரியாது. ஆனால் ஆரம்ப நாட்களில் சபையில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாம் அவனை தேடி ஓடுறோமோ அந்த அளவுக்கு தான் அவன் நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா தேடி போகும்போது அவன் உள்ளங்கள் திறக்கப்படுகிறது, அவன் தேவைகள் புரிஞ்சுக்கலாம், அவங்க என்ன நிலைமையில் ஆவிக்கிற வாழ்க்கையில் இருக்காங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். நீங்களும் நானும் எழுந்து போகாவிட்டால் எழுப்புதலை சபையிலையும் பார்க்க முடியாது, நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்கிற வாழ்க்கையிலும் அதை பார்க்க முடியாது. இந்த எழுதுவதற்கு 3 காரணங்களை நான் சுட்டிக்காட்டி ஏன் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்கு. ஒன்று, எழுந்திருக்கும் போது என்ன ஆகும்னா நம்முடைய தூசிகள் உதறப்படுகிறது. நம் வாழ்க்கையில் இருக்கிற அந்த டஸ்ட் தூசுகள் இருக்குது, அது உதறப்படுகின்ற நேரம் நாம் எழுந்திருக்கிற நேரம்தான். அப்படியே அழுக்கோடு அழுக்கா புழுதியோடு புழுதியாக விழுந்து கிடந்தோமானால் மேலே தூசு படிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுகிறோமோ அப்போ தான் உடம்புல தூசு கூட வெளியே போகும். நாம் எழுந்தால்தான் நமது வாழ்க்கையில் தேவையில்லாமல் வந்து ஒட்டிக்கிட்டதெல்லாம் காணாமல் போயிடும். சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்கள் கூட சொல்லியிருப்பீங்க அந்த கதையை. ஒரு சலவை தொழிலாளி, அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. கழுதை ரொம்ப நாள் வேலை செய்து கடைசியில் கழுதைக்கு நடக்க முடியாத ஒரு சூழல். அவனை பார்த்தாங்க, இவ்வளோ நாள் நமக்கு கடினமாக வேலை செய்திருக்குது, இதை கொல்லவும் மனசில்ல. ஆகவே என்ன பண்ணான்னா ஒரு கிணத்துல கொண்டு போட்டு, தண்ணி இல்லாத பாலும் கிணத்துல கொண்டு கழுதையை போட்டான். போட்டு என்ன பண்ணான்னா மேலே மண்ணை வாரி போட்டு மூடிட்டா கழுதை செத்து போய்டும்ல. மண்ணை போட போட கழுதை என்ன பண்ணினா மேலே வந்துக்கிட்டே இருந்ததுதான். ஏன்னா அதை உதறி என்ன பண்ணிட்டான், மேலே வந்துச்சு. அவன் பார்த்தான், இதை கொல்லணும்னு நினச்சா மேலே வந்துட்டேன். எதிரி உங்களை என்னையும் அடிப்பதுக்கு அன்றைக்கி செய்கிற வேலை அதுதான். நம்ம மேலே குப்பைகளையும் தூசியும் போட்டுக்கிட்டே இருப்பான். நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? அதை உதறி தள்ளுவது. எழுந்தால்தான் தூசிகள் உதறப்பட முடியும். ஏசாயா 52:2 வாசிங்க. ஏசாயா 52:2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு,
சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப மீட்கப்படுவதற்கு என்ன வேண்டும் தெரியுங்களா? கர்த்தரே வந்து எல்லாரும் செய்வான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் விலைக்கரையை நம்மால கொடுக்க முடியாது. ஆனால் தூசிகளை உதறி தள்ளுவது யாரா இருக்கணும்? நானாகத்தான் இருக்க வேண்டும், நாமத்தான் இருக்க வேண்டும். மிக அற்புதமான வசனம். ஆவிக்கிற வாழ்க்கை இன்றைக்கு நீங்களானோ உதற வேண்டிய 3 தூசி இருக்குது. 1 தூக்கம். நீங்கள் நானும் உதறி தள்ள வேண்டிய முதல் டஸ்ட் என்ன தெரியுங்களா? தூசி என்ன தெரியுங்களா? இன்னைக்கு காலையில் வரைக்கும் நமக்கு அந்த போராட்டம் இருக்குல்ல. ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா ஓட்டிகிட்டே இருப்போம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டதை நிறுத்திடுவோம். ஏன்னா வேறு பைக் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, எதை நிறுத்திடுவோம்? சைக்கிள் ஓட்ட நிறுத்திடுவோம் இல்லையா? என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கிராம ஒழியத்துக்கு போகிறோம், பஸ் இல்லை, கார் இல்லைன்னு என்ன பண்ணுவோம்? அப்போ சைக்கிள் சவாரி அடிப்போம்ல, சைக்கிள் மறந்து போயிடுமா ஓட்டுறது? மறக்காது. எத்தனை வருஷம் கழிச்சாலும் சரி தான். அதுபோல் நீச்சல் கற்றுக்கொள்கிறோம் தெரியுங்களா? நீச்சல் வேணால் ஸ்டெமினா இருக்காதே தவிர நீச்சல் மறக்காது. தண்ணிக்குள்ளே போட்டோன்னா மூச்சு வாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் என்ன வராது? தண்ணிக்குள்ளே மூழ்கிட மாட்டோம். ஏன்னா ஒரு முறை கற்றுக்கொண்டால் அது என்ன செய்யாது? மறக்காது. ஆனால் காலையில் எழுந்துக்கிறது மாத்திரம் எத்தனை வருஷம் நீங்கள் எழுந்தாலும் சேர்த்து தான். அன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணி எழுந்தால் தான் எழுந்திருக்க முடியும். நான் 3 மணின்னா அப்படி டான்னு முழிச்சிருவேன். முழிப்பீங்க, ஆனால் எழுந்திருக்க மாட்டீங்க. எழுந்திருக்கணும்னா என்ன வேணும் தெரியுங்களா? அன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணணும், நான் எழுந்திருப்பேன். இல்லைன்னா அந்த பாதி தூக்கத்தில் ஒன்று ஞாபகம் வரும் தெரியுங்களா? நேற்று ராத்திரி 12:30 தானே படுத்தோம், மறுபடியும் காலையில் 3 மணிக்கே எழுந்திருக்கணுமா என்ன? அப்படி தோணுதில்லை? ஆமாவா? அதுதான் டஸ்ட்டு. அந்த டஸ்ட்டு என்ன செய்யணும் கொஞ்சம்? ஏன்னா ஒரு நாள் அதை விட்டீங்கன்னா அடுத்த நாள் 7 மணி தான் எழுந்திருப்பீங்க. ஒரு நாள் அதற்கு இடம் கொடுத்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? இது வந்து பயிற்சியினாலே வராதது. ஆவிக்குரிய பயிற்சிகள் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் செய்தால்தான் நீங்களானது செய்ய முடியுமே தவிர, நான் டெய்லி காலையில் 3 மணிக்கு எழுந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன்னா டெய்லி ஜெபம் பண்ண முடியுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு புரிதான ஒரு தீர்மானம் வந்தால் தான் அதை செய்ய முடியுமே தவிர, நேற்றைக்கு நான் காலையில் 3 மணிக்கு ஜெபம் பண்ணேன், ஆனால் இன்றைக்கு ஜெபம் பண்ணுவேன்னு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு காலையில் நீங்கள் நானும் எழுந்து ஜெபித்தால் மாத்திரம்தான். அப்படியானால் இந்த தூக்கம் என்பது என்ன? ஒரு தூசி நீங்கள் நானும் உதற வேண்டியது. ரோமர் 13:11 வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது, நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட போது, விசுவாசி ஆன போது நமக்கு ரட்சிப்புக்கு ஒரு தூரம் இருந்த அந்த தூரத்தை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ரட்சிப்பு நமக்கு என்ன ஆயிட்டான்? இப்ப ரொம்ப கிட்ட வந்துட்டான்னு பாருங்க. கிட்ட வந்துட்டான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூரமா போன மாதிரி தெரியும். ரட்சிக்கப்பட்ட போது நமக்கும், அதாவது விசுவாசி ஆன போது எனக்கும் கர்த்தருக்கு எவ்வளவு தூரம் இருந்ததோ, இன்னைக்கு அந்த தூரம் குறைஞ்சிருக்கணும்ல. அது நல்லா கவனிச்சு பாருங்க. அதிகமாக இருக்குது. ஆரம்பத்தில் பண்ண ஜெபம் நெருக்கிதான் பாருங்க. மீட்கப்பட்ட நாள் இருந்த கர்த்தருக்குரிய வைராகியம் இன்னைக்கு இருக்குதா பாருங்க. அன்றைக்கு இருந்த ஆத்தும பாரம் இன்னைக்கு இருக்குதா பாருங்க. அன்றைக்கு இருந்த ஊழிய வளர்ந்துருக்கிறோம் நம்ம நிறைய, அப்படி நினைக்கிறோம். ஏன்னா நிறைய ஊழியம் செய்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்? வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறோம்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. விசுவாசியா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் வாசித்த மாதிரி வேதத்தை இன்னைக்கு வாசிக்கிறோமா பாருங்க. அன்னைக்கு எல்லாமே புதுசாக இருந்தது, இன்னைக்கு எல்லாமே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தெரியுது. ஒன்றும் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி பக்கத்து தள்ளிட்டு போகிறோம்ல இன்னைக்கு. ஏன் அப்படின்னா ரட்சிப்பு கிட்ட வரல, தூரம் போயிருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், நீ நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலமாயிற்று என்று என்ன பண்ணு, அந்த தூக்கத்தை உதறி தள்ளி எழுந்திருக்காவிட்டால் எழுப்புதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆபிரகாம் பெத்தேலில் வந்து இருந்து விட்டார். சோ கன்வீனியன்ஸ். இன்னும் சொல்ல போனால் ஆதியாகமம் 13:2 வாசிக்கிறோம், ஆபிரகாம் சீமானாய் இருந்தார். நிறைய காசு, நிறைய பணம், நிறைய கழுது, நிறைய வெள்ளிப்பொன் எல்லாம் வந்து விட்டது. ஆபிரகாமுக்கு என்ன செய்ய முடியும்? அப்பாடா போதும், இது வரைக்கும் வந்தவன், இது போதாதா? போதாது. கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 13:2 வாசிங்க. ஆதியாகமம் 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். சீமானாய் இருந்தார் இல்லையா? இருந்ததுனால அவருக்கு ஒன்றும் பெரிய மேன்மை இல்லை. 17ஆம் வசனம் வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். முதல்ல செல்வமும் பொண்ணு வந்தது, தேசம் அவருக்கு வரல.
தேசம் எப்போ வந்தது தெரியுங்களா? அவர் எப்போது எழுந்து நட என்று கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எழுந்து தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு நடக்க ஆரம்பித்தாரோ அப்போதான் அவருக்கு என்ன கிடைத்தது? அந்த தேசம் அவருக்கு சொந்தமானது. அப்படின்னா எழுப்புதல் வேண்டுமானால் என்ன வேண்டும்? எழுந்திருத்தல் அவசியம். வேற யாரோ எழுந்தால் நடக்காது. நான் எழுந்தால்தான் என் வாழ்க்கையில் எழுப்புதல். இன்னொரு எழுந்து என் வாழ்க்கையில் எழுப்புதலை கொண்டு வர முடியாது, வரவும் வராது. கர்த்தர் மிக தெளிவாக இங்கே சொல்லுகிறார், நீ எழுந்து நட. அவன் எழுந்து நடந்தான். என்ன செய்யலாம்? நீங்கள் நானும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எழுப்புதலுக்கு முதல் எதிரி யாத்திரைங்களா நம்முடைய தூக்கம்தான். அதை சந்தோஷத்தோடு சொல்ல, துக்கத்தோடு சொல்லுகிறேன். ஏன்னா ஆரம்ப நாட்களில் நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க, இன்றைக்கி அந்த நேரம் தூக்கத்தில் கழிகிறதா இல்லையான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னன்னா ஊழியம் நிறைய பண்ணுறோம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு நிறைய ஜெபம் பண்ணோம், கொஞ்சமாக ஊழியம் செய்தோம். இன்றைக்கி நிறைய ஊழியம் செய்கிறோம், கொஞ்சமாக ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுறோன்னு பேருக்கு. ஆமாவா இல்லையா? எப்படி நாங்களே எங்களை பற்றி சொல்லுவோம்? நான் உங்களை பற்றி சொல்ல, என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் ஆரம்பத்தில் எவ்வளோ ஊழியம் செய்தோம்? கொஞ்சமாக செய்தோம், நிறைய ஜெபம் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம்? நிறைய ஊழியம் பண்ணுறோம், ஜெபமே பண்ணுறதில்ல. ஜெபத்தை பற்றி செமினாரே நடத்துகிறோம் 3 நாள் ஜெபம் பண்ணாமலே. அந்த கூட்டத்துக்கு ஜெபம் பண்ணாமலே 3 நாள் ஜெபத்தை பற்றி எப்படி ஜெபிப்பது, எப்படி ஜெபிக்கக்கூடாது, ஹவு டு ப்ரே, ஹவு நாட் டு ப்ரே, வாட் த பவர்ஃபுல் ப்ரேயர், எல்லாம் ஜெபம் பிரசங்கம் 3 நாள் பண்ணி தள்ளிடுவோம். ஆனால் அந்த ஊழியத்துக்காக ஜெபமே பண்ணாமலே நம்ம பண்ணுவோம். அதை அந்த அளவுக்கு கில்லாடி ஆகிட்டோம். இப்போ நம்ம அந்த அளவுக்கு திறன் உள்ளவர்களாக மாறிவிட்டோம். ஆனால் எது மாத்திரம் இல்லை, ஜெபம். அதான் சொல்ல, தூசை கொஞ்சம் உதறிட்டு எழுந்திருப்பா. ஏன்? உனக்கு நீ விசுவாசி ஆன போது ரட்சிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருந்ததோ, நமக்கும் ரட்சிப்புக்கு எவ்வளோ தூரம் இருந்ததோ அது இன்றைக்கு குறைஞ்சிச்சு. குறையணும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டு நமக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா குறிப்பாக சொல்லுகிறேன், தூக்கத்தை விரும்பாதீங்க. எனக்கு அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தை வரும். நான் சாதாரணமாக இருக்கும்போதே திடீர்னு அந்த வார்த்தை ஞாபகம் வரும், தூக்கத்தை விரும்பாத தரித்திர நாவாய். இந்த வார்த்தை அடிக்கடி எனக்கு வரும். அப்போ நினைப்பேன், ஓஹோ தூக்கத்துக்கு மேலே ரொம்ப ஆசை வருது போல் இருக்குது. உடனே எனக்கு தோணும், அந்த வசனம் தான் எனக்கு கர்த்தர் 2 பேசுவார் அடிக்கடி. தூக்கத்தை விரும்பாத தரித்திர நாவாய், விழித்திரு ஆகாரத்தால் திருப்தி ஆவாய். இந்த வசனம் எனக்கு திரும்ப திரும்ப வரும். அது வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் எச்சரிப்பாவேன். தூக்கம் வருது போல், நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறோம் போல், கண்டிப்பாக என்ன நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். 2வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். மார்க் 1:35 வாசிங்க. மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய். அவர் என்னைக்கு அந்த காலையில் அதிகாலையில் எழுந்தா தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி பகுதியை பார்த்தீங்கன்னா, மார்க் 1 முன்னாடி பகுதியை பார்த்தீங்கன்னா, இயேசு தேவாலயத்துக்கு போவார். 22ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவாலயத்துக்கு போவார். அங்கே யார் இருப்பான்? ஒரு அசுத்தாவை பிடிச்ச ஒருத்தன் இருப்பான். இயேசு முதல்ல மார்க் 1 பார்த்தீங்கன்னா கப்பர்நகூம் ஜெபாலயத்தில் போய் பிரசங்கிப்பார். பிரசங்கிக்கும் எப்படி பிரசங்கிப்பார்? அவர் அதிகாரமுடையவராக பிரசங்கித்தார். பிரசங்கம் முடிஞ்சோன்னு எங்கே வருவார்? நேர பேதுரு வீட்டுக்கு வருவார். பேதுரு மாமி வியாதியாக இருப்பாங்க. உடனே பேதுரு மாமியை சுகப்படுத்துவார். இதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுவாங்க? மக்கள் எல்லாம் வர்றாங்க, வீடெல்லாம் கூட்டம், இரவெல்லாம் கூட்டம், இரவெல்லாம் ஜெபம். எப்போ? லேட் நைட். சரியா? ஒரு பிஸி டே. பிரசங்கம், அசுத்தாவிகளை துரத்துவது, வியாதியை போக்குவது, பிணியாளிகள் ஜெபிப்பது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இயேசுநாதர் அப்பாடன் ராத்திரி எப்போ பண்ணுறாரு? லேட்டாக போய் தூங்கினார். அதனால் காலையில் எழுந்திருப்பதற்கு இயேசுவுக்கு சாக்கு போக்கு கிடையாது. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போயிட்டார்ல. அப்படியானால் தூக்கத்தை உதறுவது எப்படி? நான் சொல்லுகிறேன், எனக்கும் சரி நமக்கும் சரி இது வரும். ராத்திரி கொஞ்சம் லேட்டாக போய் தூங்க ஆரம்பிச்சோன்னு வச்சிங்களேன், இல்லை இந்த பவர் கட்டில் என்ன ஒழுங்காக தூக்கம் வராதில்ல? ஆமாவா? பவர் கட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது இல்லை? அது பாட்டுக்கு ஃபேன் ஓடுதா ஓடுதல்னே தெரில. அவ்வளோ அனல் என்ன ஆகும்? அப்படியே பார்த்து 1 மணி வரைக்கும் கிளாக் பார்த்தேன், அப்புறம் தான் தூங்கி இருக்கிறான்னு சொல்கிறோம்ல. காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு முழிப்பு வரும்போது என்ன சொல்லணும்? அதான் ராத்திரி லேட்டாக தானே தூங்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமேன்னு சொல்லுதா இல்லையா? பற்றி உங்களுக்கு சொல்லாது, எனக்கு சொல்லுது. சரி, உங்களுக்கெல்லாம் சொல்லவே சொல்லாது, எனக்கு சொல்லுது. அப்படி சரியா? நான் என்னை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு சொல்லாது இல்லை. உங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் ராத்திரி தூங்குற ஆள் மாதிரியே தெரியலையே. அப்படி இல்லை, அப்படியே தேவ பிரசன்னத்தோடு உட்காந்துருக்கீங்களே. ஒன்று கவனியுங்கள், எவ்வளவு லேட்டானாலும் சரி தான், அடுத்த நாள் காலையில் எப்போ நீங்கள் வழக்கமாக எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்துக்கு சாக்கு போக்கு சொல்லாமல் எழுதுருங்க. ஒரு சிலருக்கு கவனம் வச்சுருப்பாங்க, திங்கக்கிழமை காலையிலன்னா ராத்திரி காலைல 9 மணிக்கு எழுந்தால் போதும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வெட்டி வேரோடி சாய்ச்சிட்டோம்ல, தூக்கி தோல் மேலே வச்சுருந்தோம்ல அப்படி சபை. அதனால திங்கக்கிழமை காலையில் என்ன பண்ணணும்? கொஞ்சம் நிறைய நேரம். இது உங்களை சொல்ல, நான் என்ன சொல்கிறேன் சரியா? நீங்களாம் தங்கம்ல, உங்கள்கிட்ட அந்த மாதிரி குறைய கிடையாது, எங்கிட்ட இருக்குதெல்லாம்.
சரியா? இதெல்லாம் கொஞ்சம் உதறி தள்ளுனாதான் என்ன. அப்போ நான் விட்டு தூக்கத்தை விட்டு இன்னொரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். எபேசியர் 5:14. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. எங்க தூங்கிட்டு இருக்கிறாரு இவரு? எங்க தூங்கிட்டு இருக்கிறாரு? ஜிஹெச்ல மாச்சோரியில் தூங்கிட்டு இருக்காரு ஆளு. மரித்தவன்லாம் எங்கே இருப்பான், செத்தவன்லாம் எங்கே வச்சுருப்பானுங்க? மண்ணுக்களை கொண்டு தூங்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வச்சுருப்பான் தெரியுங்களா, இவ்வளோ இழுத்த ஒரு 4-5 பாடி ஒன்றா இருக்கும், அப்படி இழுப்பான் ஆள். அதில் நம்மளால் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் உள்ள போய். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் போல இருக்குது. செத்தவங்க கூட தூங்குறது ஜாலி போல் இருக்குது. ஏன்னா எவனை எழுப்ப வர மாட்டான்ல. ஆனால் ஒன்று நடக்கும், திடீர்னு கிட்னி காணாமல் போயிடும், திடீர்னு ஹார்ட். ஏன்னா எவனா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வருவான், அவனுக்கு ஒரு கிட்னி தேவைன்னா ஆயின்னு ஒரு 60 ரூபாய் தூக்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான். ஐயோ கிட்னா உன்னை எவன் எங்கே வந்து படுக்க சொன்னான்? எங்கே தூங்கிட்டு இருக்கிறோம்? மரித்தவரோடு படுத்து தூங்கிட்டு இருந்தா அப்புறம் கண்ணை காணல, கையை காணல, காதை காணல, ஏன் காணாமல் போகாது? கத்துத்துல நீ யார்? உயிர் உள்ளவன். ஆனால் யாரோட தூங்கிட்டு இருக்கிற? மரித்தோரை விட்டு எழும்பு, அப்போது அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவான் போட்டிருக்குது. நாம் இன்றைக்கு பிரகாசிக்கப்பட வேண்டுமானால் இந்த தூக்கம் என்ற அந்த தூசியை கொஞ்சம் உதறித்தள்ளணும். ஒன்று, எதை அறிந்தவர்களாய் நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு காலம் ஆயிட்டேன், எனக்கு ரட்சிப்புக்கு இன்னும் தூரம் கிட்ட வந்திருக்கணுமே, அந்த உணர்வோடு எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவது, முதல் நாள் வேலை பழுவ சொல்லி என்ன பண்ணக்கூடாது? காலையில் எழுந்துப்பது எந்த காலத்திலும் தள்ளி போடக்கூடாது. மூன்றாவதாக மிக முக்கியமானது, நான் யாரோடு தூங்கிட்டு இருக்கக்கூடாது? மரித்தோரோடு எனக்கு உறவே இல்லை. அவன் செத்து போன கூட்டம், அவனை பார்த்துக்கிட்டோம். நான் இங்கே இருக்கணும், ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்கிறவன்ல நான் ஜீவனுள்ள தேவனோடு இருக்க வேண்டியவன் ஆயிட்டு. அப்படின்னா தூக்கத்தை நீங்கள் நானும் கண்டிப்பாக உதற வேண்டும். இரண்டாவதாக லூக்கா 13, முதல்ல எதை உதறணும்? தூசியை உதறணும். தூசின்னு அதுக்கேற்ற என்ன? ஒன்று தூக்கம். இரண்டாவதாக ஒரு தூசி என்ன தெரியுங்களா? பலவீனம். பலவீனம் என்ற தூசு, இதை கண்டிப்பாக என்ன செய்யுங்களானோ உதற வேண்டும். இன்னைக்கு பலவீனம் என்பது எந்த விதத்திலும் கர்த்தருக்காக வாழ்வதிலோ ஊழியம் செய்வதற்கோ இது சாக்கு போக்கு கிடையாது. எனக்கு ஏபி, எனக்கு பிபி ஆச்சு, எனக்கு சிபி ஆச்சுத. பிபிக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் ஒன்றை விட்டு வைக்கிறோமா? நல்லா தெரியுது. பாயாசம் இவ்வளோ பெரிய டம்ளரில் அடிக்கிறார் ஒருத்தர். கேட்டால் எனக்கு சுகர் இல்லை, அப்படி ஏன்டா இதை சாப்பிட்றேன்னு கேட்டால் இன்றைக்கி தான் கிடைச்சது சாப்பிட்றேன். ஆனால் இவரை ஊழியத்துக்கு கூப்பிட்டு பாருங்கள், எனக்கு சுகர் இல்லை. அப்போ ஊழியம் செய்கிறதுக்கு சுகர் இருக்குது, குடிக்கிறதுக்கு சுகர் இல்லையா அவனுக்கு? கேட்கணும்ல. நம்முடைய தூசி. அடுத்து ஒன்று தூக்கம், ரெண்டாவது பலவீனம். லூக்கா 13, 10 முதல் 16 வரை வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். கவனிச்சிங்களா? அந்த அம்மாவுக்கு என்ன முடியாது? எவ்வளவும் நிமிர முடியாதுன்னு அர்த்தம் என்ன? பரலோக தரிசனம் கிடையாதுன்னு அர்த்தம். எப்போதுமே குனிஞ்சிருப்பான்னா என்ன செய்ய முடியாது. சாதாரணமாக கூன் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நடக்கும்போது தான் கூன் போட்டு நடப்பாங்க. நிற்கும் போது பார்த்துருக்கீங்களா? நல்ல இடுப்பு அப்படி பெண்ட் பண்ணி பார்ப்பாங்க மேலே, அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனைன்னா, 18 வருஷமாக என்ன செய்ய எவ்வளவேன்னு நிமிர முடியாதவங்கன்னா பூமியை தவிர வேறு எதையும் பார்த்தவங்க இல்லை. அப்படின்னா இது என்ன? பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவின்னு போட்டிருக்குது. இந்த ஆவி என்ன செய்யுதுன்னு சொன்னால் பரலோக தரிசனத்தை மட்டுப்படுத்தும். இரண்டாவதாக அந்த மட்டும் பலம் இல்லை, ஏன் நிமிர்ந்து பார்க்க முடியலை, அப்போ என்ன? ஸ்ட்ரென்த் இல்லை. மூன்றாவது இந்த மட்டும் ஒன்று இருந்து ஊழியம் இல்லை. எங்கே மாத்திரம் போகிறாங்க? ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆனால் ஊழியத்துக்கு போவாங்களா? நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு வரதான் ஊழியம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆலயத்துக்கு வர்றாங்கல்ல, அதுதான் என்ன? ஏன்னா நிறைய பேருடைய நம்பிக்கை என்னென்னா, இவங்க புண்ணியத்தில் இயேசுநாதர் பிழைக்கிறார். ஏன்னா இவருங்க வரலன்னா ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதருக்கு பிழைப்பு இல்லாமல் போய்டும்ல. அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இயேசுவை பிழைக்க வைக்கிறதுக்காக ஆலயத்துக்கு வருகிற அநேக விசுவாசிகள் கூட்டணி மாறிட்டே வருது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, மெயின் லைன் சர்ச்சஸ் சொல்லுவாங்க, சண்டே கிறிஸ்டியன் வாங்க. அவங்களுக்கு பேர்னு பேர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் ஒரு கேத்தலிக் சர்ச்சுனா ஞாயிற்றுக்கிழமை மாஸ் வர்றாரு, அப்புறம் அடுத்த வாரம் தான் வருவார். ஒரு சிஎஸ் செஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க? சண்டே விட்டு அடுத்த சண்டே தான். நமக்கெல்லாம் என்ன பேர்? நமக்கெல்லாம் என்ன பேர்? அவங்களுக்கு சண்டே கிறிஸ்டியன், நமக்கு எவ்ரிடே கிறிஸ்டியன். அப்படி தானே? இப்போ நம்ம கதை மாத்திரம் என்ன? இப்போல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெந்தகோஸ்து சபையில் கூட ஞாயிற்றுக்கிழமை வர்றது பெரிய புண்ணியமாக இருக்குது. ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற சபையில் கூட பார்த்தீங்கன்னா 8:30 மணி சர்வீஸ்னால் எப்படியும் ஒரு 9:30 மணிக்காவது ஆடி அசைஞ்சு சேர்ந்துருவான் சபைக்கு. அப்படி தான் நடக்குது.
அப்படியானால் நீங்கள் நான் இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்? இந்த பலவீனம் இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவி அது எல்லா காலத்திற்கும் என்ன செய்யணும்? கொஞ்சம் இதை உதறி தள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது ஒன்று சொல்லுகிறேன், உலக வேலை. மூன்றாவது தூசு என்ன தெரியுங்களா? வேலை. நீங்கள் நான் உதறி தள்ள வேண்டிய மூன்று: ஒன்று தூக்கம், இரண்டாவது பலவீனங்கள். மறுபடியும் சொல்கிறேன், பலவீனம் என்பது ஊழியம் செய்வதற்கு எந்த விதத்திலும் தடை கிடையாது. பலவீனம் என்பது கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கு எந்த விதத்திலும் தடை இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஹெலன் கெல்லர் ஒரு அம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெலன் கெல்லர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. அநேக ஹிம்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க ஆவிக்குரிய பாடல்கள், அநேக பாடல்கள் எழுதியிருக்காங்க. கண் பார்க்க முடியாது, காது கேட்க முடியாது, பேச முடியாது. பிறவிலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. யோசித்து பாருங்கள், இத்தனை பலவீனங்களை தாண்டி இவ்வளோ பெரிய சாதனையை செய்ய முடியுமானால், நல்ல முண்டக்கண் இருக்குதுல்ல, நல்ல அந்த ட்ரம், எவ்வளோ பெரிய காது வச்சுருக்கிறோம், எவ்வளோ பெரிய வாய், காது வர வாய் வச்சுருக்கோம்ல, இவ்வளவு இருந்து நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு யோசித்து பாருங்கள். இந்த பலவீனங்களை சொல்லி என்ன பண்ணக்கூடாது? எனக்கு வியாதி இருக்குது, இல்லை எனக்கு குடும்ப பிரச்சனை எப்படி இருக்குது, இந்த கதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி தவிர்ப்போம். மூன்றாவதாக வேலைகள். உலக வேலை இருக்குது தெரியுங்களா? இது நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை இன்றைக்கு தேவ சமூகத்தில் வரவிடாதபடி நான் கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன். இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது தெரியுங்களா? கம்ப்யூட்டர் உலகம் இன்றைக்கி வந்திருக்குது. இந்த உலகம் என்ன பண்ணி தெரியுங்களா? ஆவிக்குரிய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் கூட ஆராதனைக்கு வருவதற்கு தடை செய்யுது இன்னைக்கு. ஏன்னா அவனுக்கு 5 நாள் தான் வேலை, சனி ஞாயிறு லீவு, ஆனாலும் அன்றைக்கும் வேலைக்கு போக கற்றுக்கொண்டான் நாள். ஏன்னா போனால் நிறைய சேலரி வருது, சீக்கிரம் ப்ரமோஷன் வாங்கிடலாமே, ப்ராஜெக்டை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி காட்டிடலாமே, என்ன பண்ணாதுங்களா? எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறான். இந்த உலக வேலை இன்றைக்கு அநேகரை எழுந்திருக்க விடாமல், எழுப்புதலை பெற்றுக்கொள்ளாமல் தடுப்பது இதுதான். போகட்டும், ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும். தண்டு என்றால் இராணுவத்தினுடைய ஒரு பிரிவு. அந்த பிரிவில் என்ன செய்கிறாங்க? சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு என்ன பண்ணுறான்? அக்ரிமெண்ட் போடுறான், கான்ட்ராக்ட் போடுறான். முதல்ல இராணுவத்தில் வேலை செய்யணும். உங்களுக்கு தெரியும் நினைக்க, இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க என்ன செய்யக்கூடாது? பார்ட் டைம் ஜாப் செய்யக்கூடாது. சரியா? இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ண உங்களுக்கு தெரியும். நம்ம ஊரில் சட்டம் இருக்குது, நாம் அது கீழ்ப்படிவதில்லை. அரசாங்கத்தில் வேலை செய்கிற டாக்டர் கிளினிக் வைக்கக்கூடாது. கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணக்கூடாது? தனியாக நர்சிங் ஹோமோ இல்லைன்னா ப்ரைவேட்டில் கன்சல்டிங்கோ போகக்கூடாது. நீ யோசித்து பாருங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் வர்றதே எங்கேருந்து வரான்னா இவர் வெளியே கன்சல்டன்ட்லேருந்து தான் உள்ளே வரான். அந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இன்றைக்கி. ஆனால் அரசாங்கத்தின் சட்டம் என்ன தெரியுங்களா? அரசாங்க மருத்துவமனை வேலை செய்கிறவர்கள் வெளியே வேலை செய்யக்கூடாது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற யாருமே என்ன பண்ணக்கூடாது? வெளியே பார்ட் டைம் ஜாப் செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையை இவங்களுக்கு பார்ட் டைம் ஆகி போச்சுது. அதுதான் ஃபுல் டைம் ஆகி போச்சு, இது பார்ட் டைம் ஆகி போச்சுது. இது என்னென்னா இது ஊழியத்திலே வந்துச்சு. அதான் பரிதாபம். அதுதான் சொல்லுவார், தண்டிலே சேவகம் பண்ண எழுதி கொண்ட எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். இன்னைக்கு நல்ல விசுவாசிகள், நல்ல கிருபை உள்ளவங்க அலுவலகத்தில் போய் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். அலுவலகத்தில் 8 மணி நேரம் தானே வேலை முடிஞ்சால் வீட்டு வந்து கத்தர் மீதி 16 மணி நேரம் இருக்குல்ல, ஒரு 10 மணி நேரம் தூங்கி தொலைங்க, இல்லை சாப்பிட்டு தொலைங்க, இன்னும் நேரம் இருக்குதில்ல. இந்த நேரத்தை ஏன் கத்தருக்கென்று செலவு பண்ணக்கூடாது? ஏன் தெரியுங்களா? எனக்கு தெரிந்த ஒரு நல்ல சகோதரர் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாங்க. உண்மையாக கத்தரை நேசிக்கிறவர். அவர் பாடினார்னா அடித்தொண்டையிலேருந்து கிழிஞ்சிட்டு வர மாதிரி பாடுவார். அவர் சாதாரணமாக பாட மாட்டார். அதாவது அந்த அளவுக்கு ஹார்ட் அண்ட் சோல் அப்படி உள்ள ஊட்டி பாடுகிறவர். அவருக்கு ஏதாவது ஒன்று கத்தருக்கு பண்ணணும் வெறியோடு சுற்றிட்டு இருந்த மனுஷன் ரயில்வேயில் அவருக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்து உட்கார வச்சாங்க. அதோடைய ஒரு நாசம். என்ன சொல்லுவா தெரியுங்களா? அண்ணே நான் போகலைன்னா அங்கே வேலை நடக்காதுண்ணே. பிசாசு இப்படி தான் ஏமாற்றி வச்சுருக்கலாம். பிசாசு என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வேறு முன்னாடி சொல்லுவாங்க ஆல்கஹாலிக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்கஹாலிக்னா சாராயத்துக்கு அடிமையானவன். இப்போல்லாம் ஒர்க்கஹாலிக், வேலைக்கு அடிமையாக போயிட்டானுங்க ஆளுங்க. வேலைக்கு நான் நிச்சயத்தோடு சொல்ல முடியும், நான் அசோக்கில் வேலை செய்திருக்கிறேன். 8 மணி நேரம் வேலைன்னா அதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் வேணும் வீட்டிலேருந்து வந்து போகிறதுக்கு. அரை மணி நேரம் லஞ்ச் டைம். ஸோ 12:30 மணி இருக்குன்னு சொல் 12:30 மணி நேரம் எனக்கு வேலைக்கு போகுதுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 3 மணி நேரமாவது கத்தருக்கு நான் பயன்படுத்துவேன். பஸ்ஸில் வரும்போது கத்தரை பற்றி பேசுவேன். அந்த எனக்கு ½ தான் லஞ்சு வழக்கமாக எங்களுக்கு. ஆனால் மொத்த கம்பெனிக்கும் 1.25 மணி நேரம் லஞ்ச் வரும்.
2 பிரித்து பண்ணுவாங்க. அதனால் இந்த 1.25 மணி நேரம் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, வேலை கிடையாது. அந்த நேரத்தில் 15 நிமிஷம் கூட சாப்பிடாம 1 மணி நேரம் கத்திரிக்க நான் ஊழியம் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் சாப்பிட்டு வரவனை கூட்டு வருது வேணும், இப்படி சாப்பிட போகிறவனுக்கு அதுக்கப்புறம் ஊழியம். ஒவ்வொரு நாளும் 2 இடத்துல ½ அன் ஹவர் பைபிள்ஸ் நடத்துவேன். இப்படி 15 வருஷம் பண்ணியிருக்கிறேன். அப்படி வேலை செய்கிற இடத்துல, வேலை நேரத்தில் இல்லை, லஞ்ச் டைமில் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். பஸ்ஸில் போகும்போது, பஸ்ஸில் வரும்போது, இந்த லஞ்ச் டைமில் ஒர்ஷிப் நடத்திருக்கோம். அசோக்லேண்டுக்குள்ளே ஆராதனையே நடத்தியிருக்கிறோம். ஆராதனையில் 35-40 பேர் வந்து பங்கு பெறுவோம். அந்த ஆராதனையில் ஒரு மரத்தடியில் உட்காந்து 40 பேர் ஆராதனை வருவோம். ஏமாந்த சில நேரத்தில் சில கிறிஸ்தவ அதிகாரிகளும் வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு போவாங்க. ஏன்னா சண்டே ஒர்க்கிங் டே அசோக்லேண்டில், கம்பல்சரி ஒர்க்கிங் டே. அதனால் அந்த நாளில் வந்து ஆராதனைக்கு போக முடியலன்னா இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகிற அதிகாரிகளும் உண்டு. நீங்களும் நானும் வேலை செய்கிறோம், ஒன்றும் பழைப்பு கொடுத்த வேலை இருக்குது. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கி ஆவிக்குரிய விசுவாசிகள் சிக்கிக்கொள்கிற இடம் என்ன தெரியுங்களா? இந்த உலக வேலை சிக்கிக்கொள்கிறான். இதை கொஞ்சம் உதறினால் தான். அப்போது உதற வேண்டிய திவசம் 3. 1 தூக்கம். இதுக்கு வேறு எந்த தீர்மானம் வேண்டாம், நம்ம மன தீர்மானம் மாத்திரமே போதும். 2வதாக நம்முடைய பலவீனம் தெரியுங்களா? பலவீனம் ஒரு சாக்கு போக்கே இல்லை ஊழியம் செய்யாமல் இருப்பதற்கு. நிறைய ஆட்களை நான் சொல்ல முடியும், இப்போ என்ற நோக்கம் அது அல்ல. 3வதாக நம்முடைய வேலை எந்த காலத்துலேயும் நமக்கு தடையாக இருக்கவே கூடாது. இப்போ சகோதரிகள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், காலையில் 4 மணிக்கு எழுந்தால் ராத்திரி 11:30 மணி நான் பாத்திரத்தை கழுவி முடித்து அப்பாடான்னு வந்து படுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுதுன்னு சொல்கிறோம்ல. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வேலைக்கு போகிறவங்க பெண்களுக்கு தான் நிறைய வேலை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வேலை இருக்குது. அவங்களுக்கு வேறு விதமான வேலைன்னா இவங்களுக்கு வேறு விதமான வேலை. வேலை இல்லை, யாருக்கும் வேலை இல்லை, எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஆனால் இதை தாண்டி தான் கர்த்தருக்கு ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்காங்க. இது இருக்குங்கிறத இதை சாக்கு போகாக சொல்லி நாம் காலம் கழிப்பதற்கு நமக்கு இல்லை. இந்த 3ஐயும் கண்டிப்பாக உதற வேண்டும். சரி, நான் அடுத்தது சொல்கிறேன். ஆபிரகாம் எந்த ஊருக்கு போனார்? 13:18 மறுபடியும் வாசிங்க. ஆதியாகமம் 13:18. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் எங்கே போனார்? மம்ரே. எங்கே போயிருக்கலாம்? பெத்தேலிருந்து புறப்பட்டார். எங்கே போனான்னு போட்டிருக்குது? மம்ரே. அவர் எங்கே போயிருக்க முடியும் என்றால் மோரே என்ற இடத்துக்கு போயிருக்கலாம். ஆதியாகமம் 12:6 வாசிங்க. ஆதியாகமம் 12:6. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். சீகேம் நாட்டில், அதாவது கானான் நாட்டில் ஆபிரகாம் முதல்ல வந்து ஊர் எது? மோரே. அந்த மோரேயில் தான் கர்த்தர் என்ன பண்ண அவருக்கு தரிசனமானார். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தார். பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவே வந்து ஒரு பலிபீடத்தை கட்டினார். அங்கேருந்து அங்கே போனார், தென் தேசத்துக்கு போனார். அங்கேருந்து எகிப்துக்கு போயிட்டார். இப்போ எகிப்துலேருந்து திரும்பி எங்கே வருகிறார்? ஸோ சீகேம் இங்கே இருக்குது. சீகேமிலேருந்து அவர் எங்கே வருகிறார்? மோரே. சீகேமில் தான் மோரே இருக்குது. ஆபிரகாம் சீரியாவிலிருந்து கானான் நாட்டுக்குள்ளே வந்து இங்கே தான் வந்து தங்கினார். கர்த்தர் இங்கே தரிசனமானார். இந்த இடத்துக்கு பேர் சீகேம். சீகேமில் என்ன இருக்குது? மோரே. அங்கேருந்து ஹெப்ரோனுக்கு வந்தார். ஹெப்ரோனில் என்ன இருக்குது? மம்ரே. இங்கே இந்த 2க்கு நடுவில் ஒரு பலிபீடத்தை கட்டி ஹெப்ரோன் வந்தார். ஹெப்ரோனில் எங்கே போயிட்டார்? தென் தேசத்துக்கு போனார். தென் தேசத்தில் எகிப்துக்கு போயிட்டார். இப்போது எகிப்துலேருந்து திரும்பி எங்கே வராரு? தென் தேசத்துக்கு வந்தார். தென் தேசத்துலேருந்து எங்கே வராரு? பெத்தேலுக்கு வந்தார். பெத்தேலுக்கு வந்தவர் எங்கே வந்திருக்கணும்? இதான முதல் இடம், மோரே தானே வரணும். அவர் எங்கே வரல? மோரேக்கு வராலும் மம்ரே போனார். மோரேக்கும் மம்ரேக்கும், மோரே என்றால் இந்த வார்த்தைக்கு ஞாபகம் இருக்குதா? மோரேக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மோரே என்றால் இது எவரே வார்த்தை, டீச்சர், ஆசிரியர் என்ற அர்த்தம். மோரே என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? குறி சொல்பவன். இந்த இடத்தை தான் ஆபிரகாம் என்ன பண்ணார்? கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலமாக மாற்றினார். இந்த மோரையில் தான் போய் என்ன பண்ணார்? அங்கே ஒரு பெரிய கர்வாலி மரம் இருந்தது. அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே உட்காந்து நம்ம பாடுறதுனா குறிமேடாது. அந்த இடத்துல தான் ஆபிரகாம் என்ன செய்தார்? வாசிங்களேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். மோரேல யார் இருந்தாங்க? கானானியர்கள் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த இடம் மோரே என்றால் என்ன? குறி சொல்ற இடம்.
ஆபிரகாம் அந்த குறி சொல்கிற இடத்த தான் என்னவா மாற்றினார்? கர்த்தருடைய பலிபீடமாக மாற்றிவிட்டார். சரியா? இங்கே தான் அவர் பலிபீடத்தை கட்டினார். சீகேமில் கட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணார்? பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவே வந்து இன்னொரு பலிபீடத்தை கட்டி இங்கே தொழுது கொண்டார். அதுக்கப்புறம் தென் தேசத்துக்கு வந்தார், எகிப்துக்கு வந்தார். திருப்பி வரும்போது தென் தேசம் பெத்தேலுக்கு வந்தார். அடுத்து எங்கே போனோம்? மோரை தானே போனோம், ஆமாவா? இதானே அவருடைய வழி. ஆனால் எங்கே போனார் தெரியுங்களா? மம்ரேக்கு போனார். மம்ரே என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஃபர்ம்னஸ், உறுதி என்ற அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் எழும்புகிறோம் என்ற எழுச்சியின் பயணம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அநேக தப்பான இடத்துக்கு போயிடுவாங்க. ஆபிரகாம் எழும்பினார். நீ எழுந்து நடன்னு சொன்ன என்ன? எழுந்து எங்கே வரைக்கும் வந்தார்? சீகேமுக்கு வரல. எங்கே வந்ததுங்களா? மம்ரே, ஹெப்ரோனுக்கு வந்து ஹெப்ரோனில் உள்ள மம்ரே என்ற இடத்துக்கு போனார். தவிர எங்கே போகலை? சீகேமுக்கு போய் மோரேக்கு போகலை. இது என்ன இடம்? குறி சொல்லுகிற இடம். சொல்ல போனால் இது பலவீனமான ஒரு இடம். அவர் எங்கே போனாதுங்களா? உறுதியான ஒரு அடித்தளத்தில் ஆபிரகாம் தனது வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறார். இன்னும் சொல்ல போனால் உறுதி வேர்சஸ் எதிரானது என்ன? குறி சொல்கிறவன். உறுதியான ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் என்ன? நல்ல நான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இஸ்ரவேலில் முதல் ராஜா சவுல் உறுதியானவரா உறுதியற்றவரா? இஸ்ரவேலில் முதல் ராஜா சவுல் உறுதியானவரா உறுதியற்றவரா? ஆரம்பத்தில் உறுதியாக தான் இருந்தார். ஆரம்பத்தில் உறுதியாக இருந்தார். ஆனால் நாலாவது என்ன பண்ணார்? அவர் உறுதியை இழந்து போனார். அந்த உறுதி இழந்துக்கு அடையாளம் இருந்ததுங்களா? குறி சொல்கிறவனை நோக்கி போனது தான். சவுலை கொண்டது யார்? அவரை தற்கொலை. சரி, வேற ஒருத்தர் தானே சாக முடியும். அதாவது ஒரு அமலேக்க வாலிபன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நான் அந்த கில்போவா மலையில் போனேன், யுத்தத்தில் அடிபட்டு சவுல் வந்து அரைகுறை உயிராக கிடக்கிறாரு. அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், அந்த பெலிஸ்தேர்கள் வந்து என்னை கொல்றதுக்கு முன்னாடி நீ என்னை கொண்டு விடு என்று சொன்னார். நான் அவருடைய பட்டயத்தை குத்திட்டேன், கொண்டுட்டேன் அப்படின்னுமா. சவுலை கேட்டால் என்ன சொல்லுவா தெரியுங்களா? நான் என் பட்டயத்தை நிட்டு பட்டயத்து மேலே விழுந்து செத்தேன். கர்த்தர் என்ன சொல்லுவா தெரியுங்களா? தெரியுங்களா? அதாவது ஒரு மனுஷனுடைய மரணத்தை பற்றிய 3 ஸ்டேட்மெண்ட். சவுல் என்ன சொல்வார்? நான் தான் சூசைட் பண்ணிக்கிட்டேன். அமலேக்க வாலிபன் என்ன செய்வான்? நான் தான் கொன்னேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்வா தெரியுங்களா? 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்றது யாரு? கொண்டது யாரு? அவர் அவனை கொன்றுன்னு போட்டிருக்குது. அப்போ கொண்டது யாரு? சவுல். அவனும் சூசைட் பண்ணிக்கல, இல்லை அமலேக்க வாலிபனும் குத்தி கொல்லலை. கொண்டது யார்? கர்த்தர். ஏன் கொண்டார்? அவரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவனை தேடுனா, அதனால அவர் கொண்டார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் எங்கே போயிருக்கலாம்? ஆனால் அவன் என்ன பண்ணலை? வேணாம்ப்பா, அந்த வேலையை நமக்கு வேண்டாம். எங்கே போயிடுவோம்? உறுதியான ஒரு அடித்தளத்துக்கு போயிடுவோம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த குறி சொல்லுதல் அர்த்தம் என்னென்னா, நான் தீர்க்க தரிசின்னு சொல்ல வரல, சரியா? இன்னைக்குள்ள தீர்க்க தரிசி ஜனங்கள் ஓடுறாங்களே, நான் அதை சொல்ல வரல. ஆனால் அதுவும் சேரும், அதுவும் இதில் சேரும். அவங்கள நோடி இவர் நோக்கி ஓடுறத விட கர்த்தர் நோக்கி ஓடினால் என்ன? கற்றுட்டு போகலாம்ல. ஆனால் எங்கே ஓடுகிறோம் இன்றைக்கு? குறி சொல்கிறேன். ஆபிரகாம் ஒரு நல்ல தீர்மானத்தை செய்தார். நான் இனி மோரையில் தான் ஆரம்பித்தார். ஆனால் எங்கே போகலை? மோரேக்கு போகலை, மம்ரேக்கு போகிறேன். ஏன்? அது உறுதியான ஒரு அடித்தளம். அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. விசுவாசிகளை 3 நிலைகளாக வேதம் சொல்லுகிறது. கண்டிஷன்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ். விசுவாசிகளுக்கு நிலையை குறித்து வேதம் 3 வசனங்களை சுட்டி காட்டுகிறது. ஒன்று, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 7:26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஒரு விசுவாசியுடைய ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா? உறுதியற்ற அடித்தளத்தில் தங்களுடைய நம்பிக்கைகளை வைத்திருப்பது. கர்த்தருடைய வசனம் என்ன? அது கண்மலையில் மஸ்திபாரம் போடுறது. மணல் மேல் போடுவது என்ன? சுய சித்தத்தின் மேல் போடுவது. இன்றைக்கி அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்குது?
சுய சித்தத்தினால தான் மணலின் அடிப்படையில், மணல் மேலே தான் அஸ்திவாரம் போடுறாங்க. பெருமழை வந்தால், பெருவெள்ளம் வந்தால், காற்றடித்தால் விழுந்து போயிடும். இரண்டாவதாக கடலின் அலைகளுக்கு வேதம் விசுவாசி ஒப்பிடுகிறது. ஏசாயா 57 அதிகாரம் 20 ஏசாயா 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அடுத்தது அது எப்படி இருக்கா? சி, ஒன்று சாண்ட், இன்னொன்று சி. மூன்றாவது காற்று, விண்ட். எபேசியர் 4 அதிகாரம் 14 எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். நாம் எப்படி இருக்கக்கூடாது? காற்றினால் அடிபடுகின்ற அலைகளைப் போல இருக்கக்கூடாது. விசுவாசி வாழ்க்கைக்கு உறுதிக்கு ஒன்று மணலை சொல்லுகிறார்கள், மற்றொன்று என்ன? கடலை சொல்லுகிறார்கள், இன்னொன்று கடல் வீசுகின்ற காற்றை சொல்லுகிறார்கள். இந்த மூன்று விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கின்ற தன்மைகள். இது கண்டிப்பாக உங்ககிட்ட என்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த மூன்றுமே உறுதியற்றவைகள். மணல், கடல், காற்று, இந்த மூன்றுமே என்னது? நிலையற்றதில்லை, ஒரு நிலையற்ற தன்மை உடையது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மூன்றுமே இருக்கக்கூடாது. இதுக்கு மாறாக நமக்கு என்ன வேண்டும்? ஃபர்ம்னஸ், உறுதி. இந்த உறுதிக்கு சங்கீதம் 125 எடுத்துக்கொள்ளலாம். நாம் இந்த 6வது பயணத்துக்கு நாம் கவனிக்கிற சங்கீதம் என்ன? சங்கீதம் 125. இந்த 125ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் நாம் கவனித்து பார்ப்போம். இந்த உறுதிக்கு அதில் சொல்லப்படுகின்ற சில தன்மைகளை சுட்டி காட்டுகிறேன். சங்கீதம் 125:1 வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் எதை போல இருப்பாங்களா? என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதம். நம் தேவன் அசைவாரா? நம் ஆண்டவர் அசைவாரா? அசைய மாட்டார்ல. நாம ஆண்டவர் அசைய மாட்டார், கர்த்தர் அசைய மாட்டார். நீங்களும் நானும் அசைவோம் தானே? நாமும் அசையக்கூடாது. அதுதான் தேவனுடைய விருப்பம். சங்கீதம் 45:6 வாசிங்க. சங்கீதம் 45:6. போதுமா? தேவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும். அப்படின்னா சிங்காசனம் என்ன ஆகாது? அசையாது. தேவனுடைய ஆளுகை என்ன செய்யாது? ஒருபோதும் அசையாது. சங்கீதம் 16:8 வாசிங்க. சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா தேவனும் அசைக்கப்படுவதில்லை. தேவனை நம்புகிற விசுவாசி என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவது இல்லை. சங்கீதம் 125:2 வாசிங்க. சங்கீதம் 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். 125:1 யார் அசையாதவர்கள்? சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புறவன் அசைய மாட்டான். அடுத்த வசனம் யார் அசையாதவர்? கர்த்தரும் அசைய மாட்டார். இப்போ தேவனும் அசைக்கப்பட முடியாதவர், தேவனுடைய சபையும் அசைக்கப்பட முடியாதவைகள். ரெண்டுமே அசையாதது. கர்த்தரும் அசைய மாட்டார், அவரை நம்புகிறவன் என்ன செய்ய மாட்டான்? எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சுற்றிலும் இருக்கிறார் என்றால் மலை என்னைக்காவது அசையுமா? தேவனும் அசைய மாட்டார். மாத்திரமல்ல, யார் அசைய மாட்டோம்? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றையும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல. அப்போ தேவனும் அசைய மாட்டார், நீங்கள் நானும் கூட என்ன செய்ய மாட்டோம்? அசைய மாட்டோம். இந்த சங்கீதத்திலிருந்து 5 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். சீயோன் என்பதற்கு. சீயோன் என்றால் அது எதை நாம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறோம்? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல் இருக்கிற பர்வதத்தை போன்றவர்கள். அப்படின்னா சீயோன் பர்வதத்தினுடைய 5 தன்மைகளை சுட்டி காட்டுகிறேன். 1, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் அப்படின்னா சீயோன் என்பது என்ன? பரிசுத்தம். என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் என்றால் சீயோனுக்கு ஒரு அர்த்தம் என்ன? பரிசுத்தம். 2வது சங்கீதம் 48:11.
உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. என்ன செய்யும்? சீயோன் என்றால் என்ன? ரிஜாய்சிங். சங்கீதம் 2:6 சீயோன் என்றால் அர்த்தம் என்ன? பரிசுத்தம். சங்கீதம் 48:11 ரிஜாய்சிங். உங்களுக்கு தெரியும் சந்தோஷத்தின் 3 வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? சந்தோஷத்தின் 3 வார்த்தைகள். ஒரு வார்த்தை ஹாப்பினஸ், ஜாய், ரிஜாய்சிங். சரியா? சந்தோஷம், மகிழ்ச்சி, அடுத்தது களி கூறுதல். சரியா? 3 வார்த்தைகள். சீயோனுக்கு 2வது அடையாளம் என்ன? ரிஜாய்சிங், களி கூறுதல். 3வதாக 74:2 74:2 நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த முது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட முது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாய் இருந்த சீயோன் பர்வதத்தை. சீயோன் என்பது என்ன? கர்த்தருடைய வாசஸ்தலம், dwelling place of God, கர்த்தருடைய வாசஸ்தலம். சீயோன் என்பதுக்கு ஒரு அர்த்தம் பரிசுத்தம், இன்னொரு அர்த்தம் களி கூறுதல். 3வது சீயோன் என்றால் தேவன் வாசம் பண்ணுகின்ற இடம். 4வது சங்கீதம் 78:68 சங்கீதம் 78:68 யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். சீயோன் என்பது என்ன? லவ் ஆஃப் காட், கர்த்தருடைய சிநேகம், கர்த்தருடைய பிரியம். 5வது சங்கீதம் 133:3 சங்கீதம் 133:3 எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. பிளெஸிங். சீயோன் என்பது என்ன? ஆசீர்வாதம். கர்த்தர் விசுவாசி எதுக்கு ஒப்பிடுகிறார்? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் என்றால், சீயோனை குறித்து சங்கீதத்தில் 5 கருத்துக்களை வாசிக்கிறோம். 1, சீயோன் என்பது பரிசுத்தம், சீயோன் என்பது களி கூறுதல், சீயோன் என்பது கர்த்தருடைய வாசஸ்தலம், சீயோன் என்பது கர்த்தருக்கு பிரியம். 5வது சீயோன் என்பது கர்த்தருடைய பனி போல் இறங்குகின்ற ஆசீர்வாதங்கள். சரியா? இது விசுவாசிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. சீயோன், சீயோனில் 5 என்ன? தேவனுடைய தன்மைகளை சுட்டி காட்டுகிறது. சரி, இது விசுவாச அசைய மாட்டான். நீங்களும் நானும் அசைய மாட்டோம்ல. கர்த்தர் அசைவாரா? கர்த்தருக்கு அப்படியே திருப்பி சொல்லி காட்டுகிறேன். இது மொத்தமும் சங்கீதத்திலிருந்து. அடுத்தது ஏசாயாவிலிருந்து கர்த்தருடைய 5 தன்மைகளை சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 41:17 வாசிங்க. ஒரே தன்மை தான், 5 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். தேவன் எப்படிப்பட்டவர்? கைவிடாதவர், அவர் மாறாதவர். தாகங்கள் வரலாம், வாழ்க்கையில் இழப்புகள் வரலாம், ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். 42:16 ஏசாயா 42:16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அடுத்து என்ன செய்ய மாட்டார்? அவர்களை கைவிட மாட்டார். 3வதாக 44:21 யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என்ன செய்ய மாட்டார்? அவர் மறக்க மாட்டார். ஏசாயா 46:4 ஏசாயா 46:4 உங்கள் முதிர் வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். என்ன செய்வாரா? இனிமேலும் என்ன செய்வார்? கைவிட மாட்டார், மறக்க மாட்டார், ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். அடுத்தது 49:15 49:15 ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்போ நீங்களும் நானும் சீயோன் பர்வதத்தை போல அசையாதவர்கள். இது 5 தன்மைகளை சீயோன் என்று காட்டு சங்கீதத்தில். ஏசாயாவிலிருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சமமான இன்னும் 5 தன்மைகள் கத்துட்டு இருக்குது. அவர் மறக்க மாட்டார், மறக்கப்படுவதில்லை, உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நினைவு கூறுகிறேன், உள்ளங்கையில் வைத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனும் மாற மாட்டார், நாமும் மாற மாட்டோம். எப்போன்னு சொன்னால் இந்த எழுச்சியின் பயணம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால், தூசிகளை உதறிவிட்டு நீங்களும் நானும் எழுந்து போவோமானால் நாம் என்ன செய்வோம்? அசைய மாட்டோம்.
நம்மை தாங்குகிற தேவன் என்ன செய்ய மாட்டார்? அவரும் மாற மாட்டார், அவரும் அசைய மாட்டார். ஆபிரகாமுடைய பயணம் 6வது பயணம் எழுச்சியின் பயணம். ஆபிரகாம் ஒருவேளை தெய்வ சித்தத்தை தாண்டி, தேவன் குறித்த எல்லையை தாண்டி போனார். நிறைய துன்பங்களை அனுபவித்தார், பாடுகளை அனுபவித்தார். நான் கடைசி பயணத்தில் கவனித்தோம், அவர் இரக்கத்தை பெற்றார். தேவ இரக்கத்தையும் பெற்றார், மனித இரக்கத்தையும் பெற்றார். மனித இரக்கத்தை பெற்ற உடனே அவருக்கு என்ன தெரியுங்களா? அவருடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வருகிறது. அந்த எழுப்புதல் அவருக்கு மேன்மையான ஒரு வாக்குறுதியை கொடுத்தது. நீ எந்த மட்டும் நடந்து திரிகிறாயோ அது மட்டும் உனக்கு சொந்தம். தேவன் அவனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் ஒரு வாழ்க்கையில் ஒரு எழுச்சி வந்தது. எழுச்சி தான் எழுப்புதலாக மாறும். உங்களுடைய இந்த வாழ்க்கையில் எழுப்புதல் வர வேண்டுமானால் நீங்கள் நானும் எழுந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எழுந்திருக்க வேண்டுமானால் உதறி தள்ள வேண்டியவர்கள் 3 என்று கவனித்தோம். 1, தூக்கத்தை உதற வேண்டும். 2வதாக பலவீனங்களை உதற வேண்டும். 3வது உலக வேலைகளை கொஞ்சம் உதறி தள்ள வேண்டும். அதாவது உலக வேலை வேண்டாம் என்பதல்ல, உலகத்தில் வேலை வேண்டும். ஏன்னா வேலை இருந்தால் இன்னொருத்தர் போய் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலக வேலை நீங்கள் நானும் எழுப்புதல் அடைவதற்கு தடையாக மாத்திரம் இருக்கக்கூடாது. அது உலக வேலையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எந்த வேலையிலையும் சிக்கிக்கொள்ளாமல் கத்தருக்கென்று அந்த ஓப்பனாக ஒரு நம்முடைய வாழ்க்கையை வைத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நானும் இந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்வோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது தான். அவர் எழும்பி வந்தார். எங்கே போகல? அவர் மோரைக்கு செல்லவில்லை, மம்ரைக்கு போனார். மோரை என்பது குறி சொல்லுகிற இடம், ஆனால் மம்ரை என்பது உறுதியான அடித்தளம். ஆபிரகாம் மம்ரையை தெரிந்து கொண்டார். மோரையிலிருந்து தான் புறப்பட்டார். ஆனால் திரும்பி வரும்போது அவர் மோரைக்கு வரல, அவர் மம்ரைக்கு தான் போனார். உறுதியான அடித்தளம் உங்களுக்கு எனக்கும் மிக மிக அவசியம். காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியான மிக தெளிவாக சொன்ன இந்த கருத்தை நான் திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தூக்கம் உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்து கொண்டிருக்குமானால் நமக்கு நிறைய நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் தூக்கம் என்பது எப்போதுமே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பலவீனத்தை கொண்டு வருகின்ற ஒன்று. நியாயமான தூக்கம் நமக்கு தேவை. நம்முடைய சரீரத்துக்கு களைப்பு உண்டு, அதுக்கு தேவையான தூக்கம் உண்டு. ஆனால் தூக்கத்தை விரும்புகிற அது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. நல்ல கத்துட்டு கிருபையை கேட்பேன், தகப்பனே இந்த தூக்கத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த தூக்கம் என்னை எந்த விதத்தையும் மேற்கொள்ளாதபடி. ஏன்னா அநேக நேரத்தில் நாம் தரித்திரத்துக்குள்ளாகிறோம், ஆவிக்குரிய தரித்திரத்துக்குள்ளாகிறோம். வசனம் கிடைக்க மாட்டேங்குது, பிரசங்கம் பண்ணால் செய்தி கிடைக்க மாட்டேங்குது. அநேக இடத்துல போராடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அநேகருக்கு போராட்டத்தோடு தான் ஆராதனை ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை பேச போகிறோம் தெரியலையே. ஏன்னா தூக்கத்தில் நிறைய நேரத்தை வீணாக்கி விட்டோம். உங்களுக்கு தெரிய நம்புகிறேன், 60 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குனா 20 வருஷம் தூக்கத்திலே போயிடுது. ஆயுசு நாட்களில் 3இல் 1 பகுதி தூக்கத்தில் போகுது அநேகருக்கு. 8 மணி நேரம் தூங்குறவங்கள சொன்னேன், அதுக்கு மேலே தூங்குறவங்கள பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சாதாரணமாக சொல்கிறாங்க, கடினமாக வேலை செய்கிறவங்க 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்றாங்க. ஆனால் தூக்கத்தை விரும்பினால் என்ன ஆகும்னா, நாம ஒன்றும் பெரிய அப்படி உடல் உழைப்பெல்லாம் மூட்டெல்லாம் சுமக்கலை யாரும். சாதாரண மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டும், உடலுக்கு ஓய்வு வேண்டும். ஆனால் அதுவே விருப்பமாக மாறிவிட்டால் கொஞ்சம் கடினம். அது மத்தியானம் சாப்பிட்டா கண்டிப்பாக தூங்கியே ஆகணும், இந்த நேரத்தில் தூங்கலைன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி கொள்ளலாம். காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறத கொஞ்சம் முன்னாடி எழுந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி எழுந்திருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி எதுக்கு கற்றுக்கொள்ளலாமே. முடிந்த வரைக்கும் இரவில் சீக்கிரம் தூக்கத்துக்கு போனால் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பதற்கு லகுவாக இருக்கும். லேட்டாக தூங்க போனால், இங்கே கூட்டத்துக்கு போனேன், அங்கே போனேன், அப்புறம் வந்து டிவியை பார்த்தேன், நியூஸ் பார்த்தேன், இன்டர்நெட்டில் போனேன், கம்ப்யூட்டரில் போனேன்னு சொல்லி நேரத்தை வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்காமல் இருந்தால் கர்த்தர் பொறுப்பு இல்லை, நாம் தான் அதற்கு பொறுப்பு. தூக்கத்தை கொஞ்சம் உதறுவோம், ஒரு தீர்மானம் செய்வோம். தூக்கத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், தூக்கத்துக்கு நான் அடிபணிந்து போக மாட்டேன். 2வதாக பலவீனங்களை சொல்லி, பலவீனம் யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. நம்மளாம் பெரிய பலசாலிகள் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் பலவான்களை வெட்கப்படுத்தத்தான் தேவன் பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டார்னு 1 Corinthians 1:27-28 வசனங்களை வாசிக்கிறோம். அதனால் நம்மை பலவீனர்களாகத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் குறைவில்லை. பரிசுத்த பவுல் சொன்னது போல சொல்லுவோம், என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொன்னாரே. அதனால் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். அதாவது பலவீனங்களை சாக்கு போக்கு சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலைகளை, கர்த்தருடைய காரியங்களை நாம் சோர்ந்து போய் இருப்பது எந்த விதத்திலும் தேவன் விரும்புவதில்லை. 3வதாக முக்கியமாக கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார், அது உலக வேலைகள் எந்த விதத்திலும் நம்மை சிக்கிக்கொள்ள அனுமதிக்கக்கூடாது. ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, உலகத்தின் வேலை என்றாலே வெறும் உலக வேலைகளை மாத்திரம் குறிப்பதில்லை, உலக உறவுகளையும் சேர்த்து குறிப்பது தான்.
அது வேதம் சொல்லும்போது உலகத்தின் வேஷம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேஷத்தை கொஞ்சம் விட்டு விட்டு வெளியே வர கற்றுக்கொள்வோம். கர்த்தர் எப்படி உறுதியானவரோ அப்படியே கர்த்தருடைய சபையும் உறுதியானது தான். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சீயோன் பர்வதத்தை போல என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தர் எப்படி மலையைப் போல எருசலேமை சுற்றி அமர்ந்திருக்கிறாரோ அப்படியே நீங்களும் நானும் உறுதியானவர்கள் தான். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிப்போம்.